கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. குமரி மணம் செய்து கொண்டு கோலம் செய்தில்ல திருப்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாட்சி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் எழப்பறை கொட்டு தோரணம் நாட்டுங்கொலோகோ. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இப்படிலாம் குழம்பின்னுக்கிறத காட்டிலும் அந்த கண்ணனை போய் பார்த்து அந்த நந்தகோபுரையும் பார்த்து எங்காத்து போனால் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறோன்னு மனம் பேசி 10 பேர் நம்ம பங்காளிக்காரம் போய் ஊரில் கூடி கல்யாணத்தையாவது ஏற்பாடு பண்ணுங்க. இந்த அம்மா சொல்கிறாள், குமரி மனம் செய்து நம்ம குட்டிக்கு ஒரு திருமணம் பண்ணி விடுங்க. கோலம் செய்து இல்ல திருத்தி அவளை வீட்டில் அழைச்சன்னு வந்து அவளுக்கு அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு தமரும் பிறரும், தமர்னா இந்த சம்பந்தி, பிறர்னா அந்த சம்பந்தி, எல்லாரும் அறிய இந்த பொண்ணு யாருக்குன்னு ஒரு நிச்சய தாம்பூலம் பண்ணி தாமோதரர்க்கு என்று சாட்சி. அப்புறம் திருமணத்துக்கு என்ன பிரமாணம்னால் ஏதோ தெய்வம் கௌரி பூஜைன்னு பண்றான்னு சொல்றாளே, அதுபோல அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு அவளுடைய வழக்கம் ஒரு குடத்தை வச்சு அதுக்கெல்லாம் காவிப்பட்ட சுண்ணாம்பட்டை அடிச்சு அதில் தானியத்தை வச்சு அதில் அரச மரத்தினுடைய பெரிய ஒரு கிளையை கொண்டு நட்டு அதைத்தான் ஒரு தேவின்னு வச்சு எல்லா பொம்மநாட்டிகளுமா சேர்ந்து பூஜை பண்ணுவாளாம். நிச்சயதாம்பூலம் கல்யாணம்னாக்க அவள் ஜாதி பழக்கம். அதெல்லாம் சொல்றார். அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் எழ, நல்ல வாத்தியங்கள் எல்லாம் கொண்டு கொட்டி, இதெல்லாம் ஒன்றும் ரகசியம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா அவத்துல கல்யாணமா, யாரு பொண்ணுனா அவ பொண்ணுதான், யாரு வரன்னா கண்ணன் தான். துமிலம் எழப்பறை கொட்டி தோரணம் நாட்டி, பெரிய தோரணங்கள்லாம் நட்டு பெரிய கொட்டு மோடுகள்லாம் கொட்டி இப்படியாவது பண்ணுங்க, என் மனசுக்கு ஒரு சமாதானமா இருக்கட்டும். கொண்டு போயிட்டாங்கிற கதை வேண்டாம், இருந்தாலும் கொண்டு போயிட்டானேங்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.